ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூ அப்டேட் நியூ ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபியூச்சரை நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வேற யாராவது ஹேக் பண்ணிட்டாலோ இல்லை நீங்கள் வேற ஏதாவது மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணும் பொழுது உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னாவோ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணும் பொழுது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேக் பண்ணியிருந்தா கூட உடனே நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ஃபியூச்சர் ஒன்லி ஃபார் ரெக்கவர் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டே இல்லாமல் எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் டு பி யார் உங்களை ஹேக் பண்ணாலும் சரி ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டாகிராமுன்னு டைப் பண்ணி அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்டில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அக்கௌண்ட் சென்டர் இருக்கும், அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இப்போ கொண்டு வந்திருக்க அந்த நியூ ஃபியூச்சர் அண்ட் அப்டேட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுதான் வெரிஃபிகேஷன் செல்ஃபி. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபியை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்குது. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் எ வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஃபார் அக்கௌண்ட் ரெக்கவரி. ஸோ இது அக்கௌண்ட் ரெக்கவரிக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர் அப்டேட் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க, உங்களால் லாகின் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ நீங்கள் உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோவை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேஸை காமிச்சிங்கனாவே உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுடைய ஃபேஸை இனிமேல் காமிச்சோம்னா போதும். இது ஒன்லி ஃபார் அக்கௌண்ட்டோட ரெக்கவரிக்கு மட்டும்தான். நம்மளுடைய ஃபோட்டோவில் எந்த இடத்துலையுமே இது ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த ஃபோட்டோ அக்கௌண்ட் ரெக்கவரிக்கு மட்டுமே ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணி உடனே உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருந்தா கூட திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அக்கௌண்ட்டை. ஓகேங்களா? இதுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய மெயிலுக்கு ஒரு கோடு ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கோடை நம்ம இப்போ என்டர் பண்ணி ஆகணும். இப்போ அந்த மெயிலுக்கு வந்திருக்கிற கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணி முடித்தோடனே உடனே அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே டேக் எ வீடியோ செல்ஃபி அப்படிங்கிற ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் என்ன பொசிஷனில் சொல்கிறாங்களோ அந்த டைரக்ஷனில் நான் ஃபேஸை வச்சுக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிரும். இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டார்ட் செல்ஃபிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செல்ஃபி எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். செல்ஃபி எடுக்கும் பொழுது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே உங்களுக்கு ஏரோ மார்க் டிஸ்பிளே ஆகும். அந்த ஏரோ மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபேஸோட டைரக்ஷனை திருப்பிக்கிங்க. அது திருப்பும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலரில் வந்ததுனாவே அது ஓகே பண்ண மாதிரி. ஸோ தட் லெஃப்ட் சைடு உங்களுக்கு தலையை திருப்ப சொல்லுவாங்க, ரைட் சைடு திருப்ப சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் அதாவது நீங்கள் செல்ஃபிக்காக உட்காந்துட்டு இருக்காதீங்க. அவங்க திருப்ப சொல்கிறாங்கன்னா தலையை நல்லா திருப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது ஓகே ஆயிரும். இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஓகே ஆகும். இவங்க ஒரு 2-3 டைம் கேட்பாங்க. இந்த 2-3 டைமும் தலையை டர்ன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது 2-3 டைம் நமக்கு செக் பண்ணிவிட்டு அப்லோடிங் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த அப்லோடிங்க்கு கீழே சொல்லியிருக்கு பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆகி முடியும். பாருங்கள், அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா வெரிஃபிகேஷன் செல்ஃபி சேவ்டு. ஓகேங்களா? இப்போ இந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபி சேவ் ஆயிருச்சு. இனிமேல் உங்களுடைய இந்த அக்கௌண்ட் ஹேக் ஆனாலோ இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் போச்சுனாலும் பாஸ்வேர்டுக்கு பதிலாக உங்களுடைய செல்ஃபி கேட்கும். நீங்கள் அந்த டைம் உங்களுடைய செல்ஃபியை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சேவ் பண்ண செல்ஃபியோட அது மேட்ச் பண்ணி
ஓகேவா அப்படின்னு சொல்லி ஓகேவா இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடும். நான் ஓகே இந்த செல்ஃபி நான் கொடுத்தது கொஞ்சம் சரியாக கொடுக்கல, இப்போ நம்ம சேவ் பண்ணின செல்ஃபியை டெலீட் பண்ண முடியுமா? அதை டெலீட் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல போன மாதிரி தான் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே வெரிஃபிகேஷன் செல்ஃபியை கிளிக் பண்ணாவே போதும். உடனே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செல்ஃபி வந்து லோட் ஆகிருக்கும். அந்த அப்லோட டேட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே அப்டேட் செல்ஃபி டெலீட் செல்ஃபின்னு இருக்கும். அப்டேட் செல்ஃபியை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக நீங்கள் புது செல்ஃபியை அப்டேட் பண்ணிக்கலாம். டெலீட் செல்ஃபியை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற செல்ஃபியை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு புது செல்ஃபியை நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செல்ஃபியை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அக்கௌண்ட் ரெக்கவருக்காக அப்படிங்கிறதுனால உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மொபைலை யாரும் எடுத்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.